காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா அப்படின்னு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்லிட்டு ரவா இட்லி மிக்ஸ் பவுடரை காமிக்கிறேனே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, என்னோடய மெத்தட்லேயே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். யாரெல்லாம் நான் ஃபஸ்ட்டே கேட்டுக்கிறேன், ரவா இட்லினாவே பிடிக்காதவங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பேசிக்காக இட்லி ரொம்ப பிடிக்கும், அது ரவா இட்லி ரொம்பவே பிடிக்கும். அது ஈஸியான மெத்தடில் செய்யலாம் அப்படின்னா நம்புவீங்களா? இது ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாங்க. ஒரு ½ hour ரெஸ்டிங் பீரியட் மட்டும்தான் ஜாஸ்தி, மற்றபடி ரொம்ப குயிக்காக சட்டுன்னு பட்டுன்னு பண்ணிடலாம். நான் இன்றைக்கி என்ன பிராண்டில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா பிராண்டில் ரவா இட்லி ப்ரீமிக்ஸ் பவுட்ரு தாங்க வாங்கியிருந்தேன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆஃபரில் 121 rupeesக்கு 200 கிராம் ஈச் 200 கிராம் பேக்கெட் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதை நான் வாங்கி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு புளிக்காத தயிர் 1 கப், இந்த 200 கிராம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா புளிக்காத தயிர் 1 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே நமக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாமே அவங்களே ஃப்ரை பண்ணி போட்டிருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதில் போட்டுட்டு நம்ம நல்லா பேட்டரை 1.5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நான் இஞ்சி தட்டி போட்டிருக்கேன், புதினா ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு புதினா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை போட்டுட்டு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பேட்டரை கலந்து ஒரு ½ hour to 45 minutes ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமேட்டு இட்லி ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி இட்லி குக்கரில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமேட்டு இட்லி தட்டில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நம்ம இந்த பேட்டரில் நம்ம கலந்து அப்படியே எடுத்து ஊற்றுறது தான். எனக்கு அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்ட்டு ஒரு ½ டம்ளர் ஊற்றினோன்னா ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு. பட் நான் ஊற்றிட்டு ஒரு 10 to 15 minutes சாலிடாக வேக வச்சினேன். நல்ல கெட்டியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக ப்ளஃபியாக சூப்பராக வந்துருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பரான சுவையான ரவா இட்லி ரெடிங்க. நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி புதினா சட்னியோடு சாப்பிட்டேன். உங்களுக்கு கெட்டி சட்னியோடு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை சாம்பாரோடு சாப்பிட்ருந்தாலும் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.